ஜார்க்கண்ட் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். 81 தொகுதிகள் கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு கடந்த 13ஆம் தேதி 43 தொகுதிகளுக்கு முதல் கட்ட தேர்தல் நடைபெற்றது. எஞ்சிய 38 தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்காக 14,218 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் என 528 பேர் களத்தில் உள்ளனர். இவர்களில் 120 பேர் கோடீஸ்வரர்கள் ஆவர். அதிகபட்சமாக சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த அகில் அக்தரிடம் 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளன. இதனிடையே இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை மாலையுடன் நிறைவடைகிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ஹேமந்த் சோரன் மற்றும் அவரது மனைவி கல்பனா சோரன் ஆகிய இருவரும் இதுவரை 60 பேரணிகளில் பங்கேற்ற நிலையில் பரப்புரையின் இறுதி நாளான இன்று இறுதிக்கட்ட வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். हमारे जन मुद्दों की लड़ाई में बीजेपी हमारे साथ कभी नहीं रहती है। चाहे हमारा पिछड़ों का 27% का आरक्षण हो, सरना आदिवासी धर्म का कोड हो या हमारा 1932 का स्थानीय नीति हो, हम विधानसभा से पारित कराते हैं, लेकिन बीजेपी का कोई ऐसा व्यक्ति नहीं है जो हमारे झारखंड के मुद्दों पर हमारे साथ लड़ता है। आज अगर हम झारखंड में अपनी मैया को सम्मान देने का काम करते हैं तो बीजेपी के ये PIL गैंग आकर के खड़े हो जाते हैं और PIL करते हैं। मैं ये कहना चाहती हूँ कि हमारा इरादा साफ है और हम चाहते हैं कि चाहे सामाजिक सुरक्षा हो या हमारे अपने झारखंड के जो मुद्दे हों उनको मजबूती से उठाना, उसके लिए हम तत्पर रहेंगे और हमेशा रहेंगे। और हमारा जो बकाया है झारखंड का 1,36,000 करोड़ वो हम मांग के और लेकर के रहेंगे। காங்கிரஸ் MP ராகுல் காந்தி இதுவரை 7 பொதுக்கூட்டங்களிலும், மல்லிகார்ஜுன கார்கே 4 பொதுக்கூட்டங்களிலும் பங்கேற்று வாக்கு சேகரித்தனர். இதேபோல் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து ஒன்றிய அமைச்சர்கள் பலரும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே ஜார்க்கண்ட் தேர்தலில் ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து செல்லப்பட்ட பணம், நகைகள் உள்ளிட்ட 197 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் விதிமீறல் தொடர்பாக 85 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.